எதிரெதிரே நீயும் நானும் எதுவரை இந்த ஊடல் போகும் விழி வழியே என்னுள் காதல் சொல்வதே நடா விடை தெரியா பேதை நெஞ்சை கொள்வதே நடா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே அழகி பரவாயில்லையே, கோலம் ரொம்ப சூப்பரா இருக்கு. நீயே போட்டதா? இந்த காலத்து பொண்ணுங்கள்லாம் கோலம் போடுறதே பெரிய விஷயம். அதுவும் இவ்வளவு பெரிய கோலம், இதெல்லாம் எங்க காலத்துல பார்த்தது. பாட்டி நீங்க உள்ள போய் பேசலாம். அப்பா நம்மள பார்க்கல, தப்பிச்சோம். டேய், அங்க யாருடா செடிக்கு தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கிறது? அதான பார்த்தேன். நாட் 7 லேடி ஜேம்ஸ் பாண்ட் ஆச்சே, சாதாரண ஆளா கண்டுபிடிச்சிருச்சே. சரி சமாளிப்போம். என்னடா சத்தத்தையே காணோம்? நாதா பாட்டி, கோட்டச்சாமி தோட்டக்காரன். டேய், அங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? செடிக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்கேன் பாட்டி. அதெல்லாம் காலையில 5 மணிக்கே முடிஞ்சு போச்சே. அப்ப தண்ணி தெளிச்சிட்டு போன பாட்டி, அப்பதான் செடிக்கு. கோட்டச்சாமி, நீ எப்படி இருக்கிறியோ அப்படியே வா. உன்னை நான் அப்படியே பார்க்கணும். கண்டுபிடிச்சிட்டோம், சமாளிப்போம். நான் சொல்லல, பாட்டி கரெக்டா கண்டுபிடிச்சிருவாங்க. கரெக்டா கண்டுபிடிச்சிட்டே பாட்டி. டோன்ட் டச். இங்க பாரு, உன்னை பத்தி எனக்கும் தெரியும், இந்த பாட்டிய பத்தி உனக்கும் தெரியும். இல்ல பாட்டி, செடிக்கு தண்ணி ஊத்திக்கிட்டு இருந்தேன். ஜன்னி வந்துற போகுதுடா. நீ வாமா. லட்சுமி, என்னம்மா? இது சாமி ரூம்ல வை. கொடுங்கம்மா. யாருக்காது? ஏம்மா, யார் இவங்க? என்னம்மா, நான் யாருன்னு நினைக்கிறீங்களா? நான் தாரணியோட பாட்டி, அவ அம்மாவோட அம்மா. அப்படியா? வாங்க வாங்க, நான் தான் மாப்பிளையோட அம்மா. அப்படிங்களா? நல்லா இருக்கீங்களா? இங்க வசதியெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கு? எல்லா வசதியும் இருக்குமா, எந்த குறைச்சலும் இல்ல. இவதான் உங்க பொண்ணா? இல்லம்மா, அவ மேல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா. இது என் தங்கச்சி பொண்ணு, இதான் என் தங்கச்சி. பேரு கோதாவரி. வணக்கம்மா. இந்த ஒரு பொண்ணு தானா உங்களுக்கு? இல்லம்மா, இன்னும் 3 பொண்ணுங்க இருக்காங்க. சக்தி, தங்கச்சிகளை கூட்டிட்டு வா. பொண்ணுங்களுக்கு மாப்பிள்ளை பாத்துட்டு இருக்கோம். உங்க பக்கம் ஏதாவது நல்ல மாப்பிள்ளைங்க இருந்தா கொஞ்சம் சொல்லுங்கம்மா. எந்த மாதிரி மாப்பிள்ளை எதிர்பார்க்கறீங்க? எக்ஸ்கியூஸ் மீ. நீ எப்படா உள்ள வந்த? இப்பதான் பாட்டி. அத்த வணக்கத்தை. வணக்கம் வணக்கம். செடிக்கு தண்ணி ஊத்தலையா? ஊத்திட்டேன். ஏய், இவங்க தாரணி பாட்டி. எல்லாரும் ஆசீர்வாதம் வாங்க. நல்லா இருக்குமா, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. பாட்டி, இவங்க மீனா, அவங்க சக்தி, அது அனு. கடைசியா ஒரு வாண்டு ஒண்ணு இருக்கு. அப்படியா? பேரு துர்கா. சரியான வாளு பாட்டி. அவ இங்கதான் எங்கேயாவது விளையாடிட்டு இருப்பா. இவ்வளவு டீடைல்ஸ் நீ எப்படிடா தெரிஞ்சு வச்சிருக்க? நம்ம சொந்தம் இல்ல. அம்மா கோதாவரி, தங்கமான பொண்ணுங்களை பெத்து வச்சிருக்கீங்க. ஆமா ஆமா. மாப்பிள்ளைக்கா பஞ்சம்? கண்டிப்பா கிடைப்பாங்க. அம்மா, கண்டிப்பா நல்ல மாப்பிள்ளையா கிடைப்பாங்க. டேய், உனக்கு இங்க என்னடா வேலை? என்ன பாட்டி, நீங்க தானே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களெல்லாம் நல்லா பாத்துக்கணும்னு சொன்னீங்க. அத உங்க அண்ணன் கிட்ட சொன்னேன். நாங்க அண்ணன் தம்பி 2 பேரும் ஒண்ணுதான். நீங்க எங்களை பிரிக்க பாக்குறீங்க? என்னங்க? அதான் இவங்க எல்லாரும் இங்க வந்து செட்டில் ஆயிட்டாங்கல்ல, அப்புறம் நீ இங்க இருந்து கிளம்ப வேண்டியதானே? பாட்டி, இவங்க என்னதான் பையன் வீட்டுக்காரங்களா இருந்தாலும் இங்க இருக்கிறதெல்லாம் பொண்ணுங்க. அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணாம்?
அதுக்கு தானே நான் இங்க இருக்கேன். அதுக்கு தான் சொல்றேன், முதல்ல நீ இங்க இருந்து கிளம்பு. என்ன பாட்டி, என்ன போய் இப்படி நினைச்சிட்டீங்க? டேய், நீ அப்படியே உங்க தாத்தா மாதிரி. உங்க தாத்தா எப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். முதல்ல நீ இங்க இருந்து கிளம்பு. ஓ அப்படியா பாட்டி? வீட்ல ஏதோ முக்கியமான வேலையா, நான் போனாதான் அதை பண்ண முடியும்னு பாட்டியே சொல்றாங்க. வேற வழி இல்ல. இப்போதைக்கு நான் இங்க இருந்து போக வேண்டிய சுச்சுவேஷன். அதுக்காக நீங்க ஒன்னும் ஒரி பண்ணிக்க வேணாம். எப்ப தேவைப்பட்டாலும் ஒரு மெசேஜ் பண்ணுங்க, அடுத்த நிமிஷமே நான் இங்க இருப்பேன். வரேன் அத்தை. போயிட்டு வாப்பா. வரேங்க. வரேன் பாட்டி. அம்மா ஏமா நின்னுட்டே இருக்கீங்க? வாங்க உட்கார்ந்து பேசலாம். வாங்க. ஆ, நீங்க போட்டிருக்கிற காசு மாலை ரொம்ப நல்லா இருக்கு. எங்க வாங்குனீங்க? இது ஆர்டர் கொடுத்து செஞ்சதுமா. இதுவும் ஆர்டர் கொடுத்து செஞ்சதுதான். என் கல்யாணத்தப்போ ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுல்ல, காசெல்லாம் வளைஞ்சு போயிருக்கு. அதனால என்ன பாட்டியம்மா, கல்யாணம் நல்லபடியா முடியட்டும். எங்களுக்கு நகை செய்யற ஆசிரியர் அனுப்பி விடுறேன், அவர் இது சரி பண்ணி கொடுத்துருவாரு. அம்மா இவர்தான் என்ன. தெரியும் தெரியும், உங்க வீட்டுக்காரரு, மாப்பிள்ளையோட அப்பா. ஆமா, நீங்க எல்லாரும் இருக்கீங்க, மாப்பிள்ளை எங்க? மேல ரூம்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான். ஓஹோ. தாரணி, கல்யாணம் எப்படா முடியும்னு இருக்கு. உன்னை கோயில பார்த்ததுல இருந்து என் மனசே என்கிட்ட இல்ல. சத்தியமா சொல்றேன். ஹலோ மிஸ்டர் கார்த்திக். கூப்பிட சொல்லும். நீங்க என்னது, சிகரெட் வாடை ரொம்ப தூக்கலா இருக்கு. சிகரெட் வாடையா? எனக்கு ஒண்ணும் தெரியலையே. சரக்கடிச்ச உங்களுக்கு சிகரெட் வாடை எப்படி தெரியும்? பாட்டி, எனக்கு அந்த பழக்கமே கிடையாது. அப்பப்ப ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து சரக்கடிக்கிறதுல தப்பே கிடையாது. எப்பவாவது தானே. நீங்க தாரிணியோட பாட்டி தானே? அது எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? தாரிணி உங்களை பத்தி நிறையவே சொல்லிருக்கா பாட்டி. நிறையவா? ம். அப்படி என்ன பத்தி நிறைய சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லையே. ஆமா, அப்படி என்ன சொன்னா? நீங்க அவளுக்கு பாட்டி மட்டும் இல்ல, எல்லாமே நீங்க தானே சொன்னா. ஆஹா. பாட்டி, எனக்கு சிகரெட், பாக்கு, தண்ணி இந்த மாதிரி எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. என்ன நீங்க முழுசா நம்பலாம். நான் ஒரு டீ டோட்டலர். நிஜமாவா? சத்தியமா பாட்டி. முதல்ல என்ன நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா நல்லா இருப்பா. நல்லா நல்லா. என்னாச்சு பாட்டி, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? இல்ல, நீ இவ்வளவு நல்ல பிள்ளையா இருக்கியே, என் பேத்திக்கிட்ட மாட்டிக்கிட்டு நீ என்ன பாடுபட போறியோன்னு நினைச்சு பார்த்தேன். அவகிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருந்துக்கோப்பா. ஏன்னா அவ அப்படியே என்ன மாதிரி. கண்ணுக்குள் 100 நிலவா, இது ஒரு கனவா? எவா என்ன ஒரு வேகம்! பையன் டிஸ்டர்ப் பண்ணிட்டான் போல இருக்கே. ஏய், நீ யார சொல்ற? அந்த கைக்குட்டை காதல் கடிதம் எழுதினானே, அந்த முதல்வனை தான் சொல்றேன். எனக்கு நீ சொல்றது ஒண்ணுமே புரியலையே. மேடம், நடிக்காதீங்க. அப்புறம் எதுக்கு அந்த பாட்டு கேட்ட உடனே அவ்வளோ வேகமா திரும்பினீங்க? இல்ல, திடீர்னு பாட்டு சத்தம் கேட்டதும் திரும்பினேன், அவ்வளவு. அந்த வேகத்தை பார்த்தா அப்படி ஒண்ணும் தெரியலையே. போடி, சும்மா ஏதாவது உளராத. உளராதவா? நான் எதையும் பார்க்கலன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அவன் உன்னையே சுத்தி சுத்தி வந்தத நான் கவனிக்கல நினைச்சிட்டு இருக்க. ஆல் டீடைல்ஸ் ஆயினோ. பையன் விழுந்துட்டான், மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். ஏய், அவன் பணக்கார வீட்டு பையன்டி. நமக்கும் அவனுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. அவன் இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் டைம் பாஸ்க்காக பாப்பான். அதுக்கப்புறம் அவன் யாரோ நாம யாரோங்கிற மாதிரி போயிடுவான். அதனால அவனை பெருசாலாம் ஃபீல் பண்ணக்கூடாது. அக்கா அக்கா, நான் ஒன்னு சொல்லணும். ஏய் சுமாரி, முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்க. ஏய், இத பாரு. ஏதுடி இது? அக்கா ஹால்ல கடந்துச்சு. ஏய், பாவம் யாரோ தெரியாம போட்டு போயிருப்பாங்க போல இருக்கு. யாருதுன்னு கேட்டு நீயே கொடுத்துருக்கலாம்ல. இந்த நகையை நான் எங்கேயோ பார்த்திருக்கேனே. எங்க பார்த்து? கரெக்ட், இது அந்த பாட்டியோடது. எந்த பாட்டி? பொண்ணோட பாட்டி. ஆமால, அந்த பாட்டி கூட காசெல்லாம் வளைஞ்சு போச்சுன்னு இத வச்சுதான் பேசிட்டு இருந்தாங்க. அக்கா,
நான் போய் இந்த விஷயத்த பெரியம்மா கிட்ட சொல்லி இதை கொடுத்துட்டு வந்துடுறேன். நீயும் சாங்கா கண்டினியூ பண்ணு. ஏய் போடி. என்னக்கா சாங் அது? ஏண்டி பூக்காரனுக்கு ஒரு போன் போட்டா அவன் பூவை கொண்டு வந்து கொடுத்துட்டு போறான். அதை விட்டுட்டு மெனக்கெட்டு நீயே உட்கார்ந்து கட்டிட்டு இருக்கியே, இதுலயுமா கஞ்சத்தனம்? காசுக்காக இல்லக்கா, அவ கணக்குக்கு இது 2 முழம், நம்ம கணக்குக்கு 1 முழம். அது மட்டும் இல்லக்கா, இந்த பூவை எவ்வளவுக்கு எவ்வளவு நெருக்கமா கட்டுறோமோ அந்த அளவுக்கு உறவும் நெருக்கமா இருக்குன்னு சொல்லுவாங்க. இதை நான் எங்கேயுமே கேள்விப்பட்டது இல்லையே. ஏன் நாங்கெல்லாம் பழமொழி சொல்லக்கூடாதா? ஒண்ணு என்னம்மா 10 சொல்லலாம். பெரியம்மா வா சக்தி. அவங்கெல்லாம் எங்க, நீ மட்டும் தனியா வர? அவங்கெல்லாம் மேல ரூம்ல இருக்காங்க. ஆமா, என்னது கையில நகை மாதிரி இருக்கு? பொண்ணோட பாட்டி வந்திருந்தாங்கல்ல, அவங்க இதை தவற விட்டுட்டு போயிட்டாங்க. நம்ம அனுவும் துர்காவும் தான் ஹால்ல இருந்து இதை எடுத்துட்டு வந்தாங்க பெரியம்மா. எங்க கூட ஏங்கா, இது எப்படியும் ஒரு 10-15 பவுன் இருக்காது? ஆமாமா இருக்கும். எனது தாரணியோட பாட்டி நகையை விட்டுட்டு போயிட்டாங்களா? கொடுங்க, நான் போய் கொடுத்துட்டு வரேன். டேய், நீ கல்யாணம் மாப்பிளடா, வெளியெல்லாம் போக கூடாது, அத மறந்துடாத. என்னென்ன கிளீன் போல்டா? என்ன கிளீன் போல்டு? பெரியம்மா அண்ணன் பாவம், பொண்ணை பார்க்க இதுதான் சான்ஸ்னு யூஸ் பண்ணிக்க பார்த்துச்சு. நீங்க ஒரே பால்ல அவுட் பண்ணிட்டீங்க. அதுக்கு என்ன, கல்யாணத்துக்கு இன்னும் 2 நாள் தானே இருக்கு, அதுக்கப்புறம் பாத்துட்டே இருக்க வேண்டியது தானே. கார்த்தி, அவங்க வீட்டு டிரைவர் இங்க தானே இருக்காரு, அத அவர்கிட்ட கொடுத்து விட்டுரு. சரிங்கம்மா. அக்கா வேணாக்கா, சம்மந்தி வீட்டு நகைய டிரைவர் கிட்ட கொடுத்து அனுப்பிச்சா சரியா இருக்காது. சக்தி போய் கொடுத்துட்டு வரட்டுமே. சக்தி, நீ போய் கொடுத்துட்டு வரியாமா? சரி பெரியம்மா, நான் போய் கொடுத்துட்டு வரேன். ஜாக்கிரதையா கொண்டு போ. சரி பெரியம்மா. பாப்பா, என்ன ஒரே புழுக்கமா இருக்கு. என்னடி இது, நகையெல்லாம் இப்படி பரப்பி போட்டிருக்கிற? எல்லாத்தையும் எடுத்து உள்ள வை. வீட்டுக்குள்ள ஆளும் பேருமா புழங்கிக்கிட்டு இருக்காங்க, நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. என்னம்மா, வெளி ஆளுங்களா நம்ம வீட்டுல இருக்காங்க, எல்லாரும் நம்ம சொந்தக்காரங்க தானே. அப்படியெல்லாம் நினைச்சு அசால்ட்டா இருந்துராத. இப்பெல்லாம் சொந்தக்காரங்க மாதிரி உள்ள நுழைஞ்சு திருடிக்கிட்டு போயிடுறாங்களாம். பத்திரமா ஜாக்கிரதையா எடுத்து வை. ஐயரு அவசரமா கிளம்புறாரா, அவங்கள வர சொன்னாரு. நான் வரேன், நீங்க போங்க. அப்பா கரண்ட் வந்துச்சு. அப்புறம் ரமேஷ், கிருஷ்ணமூர்த்தி சார் ஆபீஸ்க்கு போ, அவர் ஒரு ஃபைல் கொடுப்பாரு. ஓகே, அதை வாங்கிட்டு சீக்கிரம் வா. சார். ரமேஷ் சார், ஃபைல் ரொம்ப கான்ஃபிடென்ஷியல், ஜாக்கிரதை. சார். எங்க இருப்பாங்க? இத்தனை பாட்டி ரூம் சொன்னாங்க. பாட்டியை காணோம். ஏய் நில, யார் நீ? ரூம்ல என்ன பண்ணிட்டு இருந்த? பாட்டியை பார்க்க வந்த. பாட்டியா? எந்த பாட்டி? பொண்ணோட பாட்டி. நீ யார பாக்கணும்னாலும் ரூம்க்கு வெளியில இருந்து தான் கூப்பிட்டுருக்கணும். கதவை திறந்து உள்ள போறது என்ன பழக்கம் இது? சரி, பர்ஸ்ல என்ன காட்டு. ஏங்க, நீங்க யாருங்க? எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? என் வீட்டுக்கு வந்து என்னையே யாருன்னு கேக்குறியா? முதல்ல பர்ஸ குடுறி. எதுக்கு இப்ப மரியாதை இல்லாம பேசுறீங்க? மரியாதையா பேசுங்க. உடச்சி மரியாதை வேற வேணுமா உனக்கு? அப்படியே ஓங்கி ஒண்ணு விட்டனா? பர்ஸ குடு. என்னங்க கையில ஓங்கி பேசுறீங்க? எங்க அடிங்க பாப்போம். திரும்ப மரியாதை இல்லாம பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. என்ன திமிருடி? என்ன மரியாதை இல்லாம பேசுறியா? ரூம்குள்ள நகையெல்லாம் வச்சுட்டு போயிருந்தேன். இவ யாருன்னு எனக்கு தெரியல. ரூம்குள்ள இருந்து வெளியில வரா. என்னடின்னு கேட்டா திமிரா பேசுறா. முதல்ல அந்த பர்ஸ புடுங்குங்க. ஏமா, பர்ஸ முதல்ல கொடுமா. எதுக்கு உங்க கிட்ட பர்ஸ் கொடுக்கணும்? தேவையில்லாம பேசாத. பர்ஸ குடுனா கொடுக்கணும். கண்டவங்க கிட்ட எல்லாம் நல்ல பர்ஸ் கொடுக்க முடியாது. நான் பாட்டி கிட்ட தான் கொடுப்பேன். குடுறி.
இது எங்க அம்மாவோடது. இத குடுக்க தான் நான் வந்தேன். அவங்க நகைய அவங்க கிட்ட குடுக்க வந்தியா? என்ன கதை விடுற? கையும் களவுமா மாட்டினவன உளறிக்கிட்டு இருக்கியா? முதல்ல போலீஸ்க்கு போன் பண்ணுங்க. இங்க பாருங்க, நான் சொல்றத கொஞ்சம் முழுசா கேளுங்க. அவங்க நகையை வீட்ல விட்டுட்டு போயிட்டாங்க. அது குடுக்க தான் நான் வந்தேன். நீ எதுவும் சொல்ல வேண்டாம்மா. போலீஸ் வர வரைக்கும் அப்படி வந்து உட்காரு. என்ன பயன்படுத்துறீங்களா? கூப்பிடுங்க போலீஸ. வரட்டும். நான் இந்த தப்பும் பண்ணல. ஏய் என்னமா பிரச்சனை? டேய், இவ யாருன்னே தெரியலடா. ரூம் குள்ள வெளியில வந்தா பார்த்தா பாட்டி நகைய கையில வச்சிருக்கா. அதான் போலீஸ்க்கு போன் பண்ண சொல்லிருக்கேன். மா என்னமா பேசிட்டு இருக்க? இவங்க மாப்பிள்ளையோட தங்கச்சி. மாப்பிள்ளையோட தங்கச்சி? மா அவரோட சித்தி பொண்ணுமா இவங்க. என்னம்மா இப்படி பண்ணிட்ட? சாரிங்க, வெரி சாரி. சரி, என்ன விஷயமா வந்தீங்க? பாட்டி கெஸ்ட் ஹவுஸ் வந்தப்போ இந்த நகையை விட்டு போயிட்டாங்க. அதை கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். நான் உள்ள நிறைய நகையெல்லாம் வச்சுட்டு போயிருந்தேன். அந்த டென்ஷன்ல தான் ஏதோ பேசிட்டேன். பரவாயில்லங்க. இருந்தாலும் அடுத்தவங்க வீட்டுக்கு வரும்போது திறந்த வீட்டுக்குள்ள பெர்மிஷன் இல்லாம இப்படி டக்குன்னு ரூம்குள்ள போக கூடாதுமா. இது ரொம்ப தப்பு. நீ வெளியில இருந்து தான் கேட்டிருக்கணும். இல்ல, அது எனக்கு தெரியும். பாட்டி ரூம்ல இருக்கிறதா சொன்னாங்க. நகை குடுக்கறப்போ பப்ளிக்கா இருக்க வேணாம் தான் நான் ரூம்குள்ள போனேன். இப்படி பட்டு பட்டுன்னு பேசுறியம்மா, அத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோ. நாளைக்கு கல்யாணம் ஆகி அடுத்தவங்க வீட்டுக்கு போற பொண்ணு இப்படி எல்லாம் பேசக்கூடாது. நான் தேவையில்லாம எப்பவும் பேச மாட்டேங்க. இருந்தாலும் என் மேல அக்கறை எடுத்து சொல்றீங்க. நான் ட்ரை பண்றேன். நான் கிளம்புறேன். சரி, காஃபி சாப்பிட்டு போமா? இல்ல, தேடுவாங்க. நான் கிளம்புறேன். மா என்னம்மா இப்படி அவசரப்படுவ? அவங்க போய் ஏதாவது சொல்லிட போறாங்கம்மா. டேய், அந்த பொண்ணு. நான் போய் அவங்க சமாதானப்படுத்துறேன். சுந்தர், என்னடி எல்லாரும் கூட்டமா ஏதோ சத்தம் போட்டுக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. நீ என்ன ஜாக்கிரதையா இரு, உஷாரா இருன்னு சொல்லிட்டு நீ என்ன வேலை பண்ணிட்டு வந்திருக்க தெரியுமா? என்னடி பண்ண? உன் காசு மாலைய கெஸ்ட் ஹவுஸ்ல விட்டுட்டு வந்திருக்க. விட்டுட்டு வரலடி, வேணும்னு வச்சுட்டு தான் வந்தேன். என்னமா சொல்ற? தரம் பாக்குறதுக்கு தங்கத்தை உரசி பாக்குற மாதிரி சம்பந்தி வீட்டுக்காரங்க தரத்தை பாக்குறதுக்கு நகைய வச்சு சோதிச்சு பார்த்தேன். சுத்த தங்கமா தான் இருக்காங்க. மா, உன் டெஸ்டுக்கு இந்த காஸ்ட்லியான காசு மாலை தான் கிடைச்சதா? வேற யாராவது எடுத்துட்டு போயிருந்தா என்னமா பண்ணிருப்ப? இத யாரடி தங்கம்னு சொன்னது? கவரிங்கு. கவரிங்கா? தங்கத்தை வச்சு சோதிக்கிறதுக்கு நான் என்ன முட்டாளா? இது ஓல்டு பிரெயின், ஆனா கோல்டு பிரெயின். போடி அம்மா. எக்ஸ்கியூஸ் மீ, அங்க நடந்த எதையும் சொல்லிடாதீங்க. நான் எப்படிங்க சொல்லுவேன்? உங்களுக்கு உங்க தங்கச்சி கல்யாணம்னா எனக்கு யாருன்னா கல்யாணம். தேங்க்ஸ். சக்தி, இங்க வாமா. தோ வரேன் பெரியப்பா. மாமா. என்ன பெரியப்பா? அந்த வெத்தலை பாக்கு தட்டை கொஞ்சம் எடுத்துட்டு வாமா. மாமா, வெத்தலை பாக்கு எதுக்கு? வீடாவே வாங்கி வச்சிருக்கேன். அத வீடால வேணாம் மாப்ள. வெத்தலையில சுண்ணாம்பு தடவை போட்டா தான் நமக்கு திருப்தி. நீ போய் எடுத்துட்டு வாமா. எடுத்துட்டு வரேன். அட மாப்ள, வாங்க உட்காருங்க, பேசிட்டு இருப்போம். இல்ல மாமா, உள்ள கொஞ்சம் முக்கியமான வேலை. வாங்க உட்காருங்க, வாங்க உட்காருங்க, உட்காருங்க. என்ன அவசரம் மாப்ள? கொஞ்ச நேரம் என்கிட்ட பேசிட்டு போங்களேன். சொல்லுங்க மாமா. ஹாய். ஹாய். எங்க படிச்சீங்க மாப்ள? நான் யுஎஸ்ல கேம்பிரிட்ஜ்ல. என்ன கேம்பிரிட்ஜ்லயா? இல்ல, அங்க படிக்கலாம்னு ட்ரை பண்ணேன், சீட் கிடைக்கலையா. சென்னை லாயலால தான் படிச்சேன். ஓஹோ. என் பொண்ணு ஐஸ்வர்யா சென்னை லாயலால தான் விஸ்காம் படிக்கணும்னு ஆசைப்பட்டா. பட் லாஸ்ட் மினிட்ல வேற காலேஜ்ல ஜாயின் பண்ணிட்டா. ஓ, அப்படியா அங்கிள்? ஷீ இஸ் வெரி பிரில்லியன்ட். ஓ, சூப்பர் அங்கிள். 10th ஸ்கூல் ஃபர்ஸ்ட்.
வெரி குட் வெரி குட். காலேஜ்லயும் டிஸ்டிங்ஷன் தான். ஓ சூப்பர். ஆனா ப்ளஸ் 2ல தான் உடம்பு சரியில்லாம போய் ஃபெயில் ஆயிட்டான். அதனால லைலால ஜாயின் பண்ண முடியாம போயிடுச்சு. ஓ ஃபேண்டாஸ்டிக் அங்கிள். வெரி வெரி குட். ஷீ இஸ் வெரி லக்கி கேர்ள். என்ன மாப்பிள்ள எப்படி சொல்லிட்டீங்க? என்ன அங்கிள்? என் பொண்ணு உடம்பு சரியில்லாம ஃபெயில் ஆயிட்டான்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க வெரி குட் ஃபேண்டாஸ்டிக் லக்கி கேர்ள்னு சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கீங்க. சாரி மாமா, சந்தோஷமா சொல்லிட்டேனா? ஃபேண்டாஸ்டிக் வெரி குட் மாமா. ஷீ இஸ் வெரி லக்கி கேர்ள். இத வச்சுக்கோ. மாமா நீங்க சாப்பிட்டீங்களா? என்ன மாப்பிள்ள சாப்பிடாம வெத்தலை பாக்கு கேட்டுக்கிட்டு இருக்கேன்? இல்ல மாமா, நல்லா சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன். மாமா இதுக்கு மேல நான் இங்க இருந்தா ரொம்ப குழப்பம் வரும். நான் உள்ள போய் மத்தவங்களையும் விசாரிச்சு வரேன். வரேன் மாமா. மாப்பிள்ள